சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒரு வாரமா உடம்பு இல்ல. சரி. அப்புறம் வீட்ல வேற பிரச்சனை வேற. சத்தமா. வீட்ல வேற பிரச்சனை வேற. ம். அப்புறம் கொஞ்சம் பண பிரச்சனை வேற. சரி. இது இல்லாம என்ன பிரச்சனை வேற தெரியல. ம். அதை கொஞ்சம் பார்த்து சொல்லு. அதான் அவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு சொன்னேன். சரி. வேற வேலை பிரச்சனை வேற. சரி. தம்பி என் கூட்டாடி தான். ரொம்ப பதட்டமா இருக்காரு. செய்வன இருக்கு வீட்டுல. எடுத்துடலாம். அவ வருவா. அவ வந்தா எடுத்துட்டு வருவா. தெரியுமா யாருன்னு? தெரியுமா? அவ பேர் வந்து டெபி. அவ வருவா, உன் வீட்டோட செய்வன் எடுத்துருவா. நல்லா இருக்கு. அவ வந்து உன்னை பார்ப்பான். அவனை பார்த்தாலும் வீட்டோட ஜாமான் அப்போ எடுக்க முடியும். எடுத்துடலாமா? எடுக்கலாம். அவ வருவா. வா வா வாடி வா. வந்துட்டா. அங்கிள் பாருங்க, அங்கிள் பாருங்க, அங்கிள். இவரு இல்லடாமா, அங்கிள் இவருடா. இந்த அங்கிள் அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு செய்வன் எடுத்துட்டு வந்துடணும். அது எங்கேயும் போக கூடாது. சரியா? போங்க. தம்பி பேரு சதீஷ்குமார். இவரோட கூட்டாளியா? தம்பி என்ன வேலை செய்றீங்க? எங்க படிக்கிறீங்க? எதனால இன்னைக்கு இங்க வந்தீங்க? என் நண்பனுக்கு ஒரு பிரச்சனை. எனக்கும் அப்பா பேர் என்ன? சொல்லு. அப்பா பேர் என்ன? அப்பா பேரு கதிரா. அம்மா பேரு வசந்த். தம்பி இருக்கா? வயசு எத்தனை? சொல்லுங்க, வயசு எத்தனை? 23. ஸோ நீங்க வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம தான் வந்தீங்க. செய்வன வந்துடும். எடுத்து வந்துகிட்டு இருக்கா. வந்துடுவா. தம்பி அழகா இருக்காங்க பார்க்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா வருவ பணி. நீ கொஞ்சம் முட்டி மொழி தான் வருவ. சைவன் எடுத்துடலாம், எல்லாம் சரியாயிடும். பாத மாதிரி வேலைக்கு போயிட்டான். வந்துருவா. அவன் இவனுக்கு நினைச்சு இவன் வீட்டுக்கு விட்டு விட்டான். வருவா வருவா. சைவன் வந்துருச்சு, எடுத்துட்டு வா. ஓ, வெளியே இருக்கும். வந்துட்டா. வீட்டில் சாமி இருக்கு, உள்ள வரைக்கும் வர முடியாது. ஓ. கம் 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 கம்.
கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ரெயின்போஸ் தெரியுமா? ரெயின்போஸ் ரெயின்போஸ் வானவில்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கா? இல்ல. உன் கட்டத்தில் எழுதியிருக்கு நீ ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணுவேன். இப்போ தெரியாது, வருங்காலத்தில் தெரியும். எழுதியிருக்கு, கட்டம் சொல்லுது, நம்பு. போனவன் செய்வனை எடுத்துட்டு வருவான். சாமி புள்ளடா நீ, உனக்கு எதுவும் ஆகாது, என்ன நம்பு. பயப்படாத. ஏவி விடுறது தான் பில்லி சொன்ன, அது வெளியோட முடிஞ்சிடும், வீட்டுக்கு வராது. தெய்வம் இருக்கிற வீட்டில் பில்லி சூனியம் வராது. இவன் கூட்டாளியா? ஆமா சாமி. ஏன் சாமி? நீ போனதுக்கு முன்னாடி என்ன தப்பு தப்பா பாக்குறான்? என்னடா தப்பு தப்பா பார்த்தாங்க? கையெல்லாம் இங்க வச்சுதான் அங்கிருந்து விடுறான் போய். என்னடா பண்ற? ஏய் ஈஸ்வரன், அழிச்சிருவேன். கையை விட்டியா இல்லையா உள்ள? போய் சொல்றான், போய் சொல்றான், கை விட்டான், போய் சொல்றான். 30 வருஷமா இந்த பதில இருக்கேன்டா நானு, என்னை ஏமாத்த முடியாது. கையை விட்டியா இல்லையா நீ? என்ன தப்பான பார்வையில, காம பார்வையில பார்க்க, அங்க இப்படி இப்படி பார்க்கறான். நீ பார்த்தானா எனக்கு தெரியும். என்னுடைய பார்வையை அழிச்சிருவேன். என்னை காம பார்வை பார்க்க இப்படி பார்க்கறான்டா. என்னை பார்த்தா எப்படி? நான் பூசாரியா இல்ல நல்லா பாணியில் இருக்கேன் கூட ஆம்பளை கல்யாணம் பண்ணாங்க சொல்லி பார்த்தியா இல்லையா நீ? பொய் சொல்ல. நீ பார்த்த, நீங்க பார்த்த, பொய் சொல்ற. சூனியம் பண்ணிடுவேன், பொய் சொல்ற. பாத்தியா இல்லையா? நீ பாத்தியா இல்லையா? பாத்தியா இல்லையா? பொய் சொல்லாம சொல்லு. பாத்தியா இல்லையா? ஏய் என் எத்தனை கேட்கறேன், சாமி ஆம்பளால கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கறான். என்ன என்ன? ஏய் பொய் சொல்லாத. ஊடத்த சொல்லு. ஆம்பளை சோக்கு எடுத்தாலே இது உனக்கு. ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்கறான். எனக்கு என்ன வயசு, அவனுக்கு என்ன வயசு? அடிச்சிருவேன். ஆம்பளை சோக்கு கேட்கிறான். ஆம்பளைய பிடிக்குமா? பேய் பிடிக்க போதா அவனுக்கு? நானே பல பேய ஓட்டுறவன்டா. என்ன நீ கல்யாணம் பண்ண கூட்டியா இல்லையா? கேட்டான். என்ன எப்படி பாய வந்தான் கேளு. போயிட்டு வரதுக்குள்ள என்ன படுக்க விட்டானா? கூப்பிட்டான், என்ன கல்யாணம் பண்ணி கூப்பிட்டான். ஏய் கூப்பிட்ட நீ இல்ல, தப்பு நீ இப்ப பண்ண, எவ்வளவு நாளா பண்ணல. நீ தெய்வ குழந்தை, அந்த நம்பிக்கையில தான் உன்னை உட்கார வச்சேன். ஆனா நீ ஒரு ஆம்பளை பையனை படுக்க கூப்பிடுறான்டா. இந்த மாதிரி எல்லாம் நீ கூட்டு வர ஆளப்பாரு நல்லா. உன் ஏரியால ஆம்பளை இல்லையா? நான் தான் கிடைச்சனா? பாத்தியா செஞ்சு வச்சிருக்காங்க பாரு. ஆத்துல கரைச்சிரு. இவனுக்கு என்ன பதில்? அவன் கூட்டாளி தான். கூட்டாளினா
என்ன இப்ப என்ன பாக்குறான்டா, அப்படி என்ன இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கறான், கீழே இப்படி பார்க்கறான். ஏன் அப்படி பார்த்தான்னு கேளு. பாக்குறதுக்கு வேற இடமே இல்லை, இங்கதான் பார்க்கணுமா? இங்க அப்படி என்ன வாழுது, இங்க பாக்குறான், அப்படி இப்படி பார்க்கறான்டா, கேளு. என்னடா பார்த்தாங்க? வெயிட் பண்ணு பண்ணானா இல்லைன்னு கேளு. பண்ணியே என்னது? இப்படி இப்படி முறுக்கிட்டு ஆன்றான்டா. என்னடா பழக்கம் அது? அது ஒரு சாமியார் கிட்ட எத்தனை வருஷம் சர்வீஸ், நானு எத்தனை ஆம்பளைங்களை பார்த்துருப்பேன் நானு. பொடி பையன், வயசு எத்தனை வயசு? என் வயசு தான் சாமி. 23, குழந்தை வயசு. எனக்கு வயசு என்ன தெரியுமா? திரும்ப எனக்கு வயசு என்ன தெரியுமா? சொல்லு. அவனுக்கு தெரியும் என்ன என் வயசு. வயசு 35. பாரு, 35 வயசு ஆம்பளை படுக்க கூப்பிடுற நீ. தப்பு இல்ல, சிரிக்கிறேன், பக்கமா இல்ல. பாத்தியா இல்லடா? பார்க்கல, பார்க்கல. நீ பார்த்த, அவன் பார்த்தான்டா. சரி சரி, பாத்தியா இல்லையாடா? உண்மையா சொல்றேன். என்ன பார்த்தான், எப்படி பார்த்தான்? இவ்வளவு இடம் இருந்து ஏன்டா இங்க மட்டும் பார்க்கறான்? கேளு, ஏன் பார்த்தான் கேளு. ஏன்டா அங்க பார்த்த? இப்படி பார்த்துட்டா ஆம்பளை என்ன பிடிக்குமா சாமி என்ன கேட்கறான்டா. அப்ப நான் கேட்டனா? போய் சொல்ற நீ. நீ கடவுள் பிள்ளைதான், ஆனா தவறு பண்ணிட்ட. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீ சொல்லு. நீ வச்ச பரிகாரம் படுக்க கூட்டத்துக்கு பரிகாரமா? நீ கீழே வரணும்னா வெயிட் பண்ணி உன்னை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். பாத்ரூம் வருதா? முக்கிக்கிட்டு இருக்க முதல்ல இருந்து மனுச்சனி சாமின்ற யாரு மேம்? உனக்கு பார்த்ததே இல்ல, கூட்டாயிட்டு தான் சாமி. புதுசா இருக்கான். எவ்வளவு நாள் பழக்கம்? ஸ்கூல்ல இருந்து பழக்கம் சாமி. கக்கூஸ் ஆய் வருதா? போயிடுறியா? போகக்கூடாது. இந்த கூண்டு, இந்த சாம்ராஜ்யம் என்னதுடா? உனக்கு பரிகாரம் இருக்கு. உனக்கு எப்படி படுக்க கூட்டாண்டா? 23 வயசு ஆம்பளை பையனுக்கு ஆம்பளை சூக்கு கேக்குது. ஆம்பளை என்ன பிடிக்குமா? உங்களுக்கு வானவியல் என்னன்னு தெரியுமா? என்னைய பார்த்து கேட்கறான். வானவியல் என்னடா அப்படின்னு என்னது? வானவியல்னா ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு. ஆம்பளை ஆசை வருதா உனக்கு? இவன் மூத்திரமே போகபடி பண்றான். கூட வந்தவனா படுக்க கூப்பிடுவானா பூசாரிய? பரிகாரம் இருக்கு, கேளு. நீதான் கேட்கணும், அதையும் அவன் கேட்பானா? இருக்கா கேளு. அடுப்பை தட்டி அடுப்பு மேல அரை நேரம் உட்காரு. இதை செஞ்சாதான் உன் பாவம் தெரியும், இதெல்லாம் கிடையாது. தேவி உன் கூட துத்தி விட்டுருவேன். தூங்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, சாப்பிட முடியாது, கஷ்டப்பட்டே இருப்ப வாழ்நாள் முழுக்க. கழிஞ்சுக்கிட்டே இருப்ப, நேரமும் உட்காரவே முடியாது நிம்மதியா. அந்த அரக வாழ்க்கை உனக்கு வேணுமா? அடுக்க கூப்பிடுற நீ பூசரி நீ. பாட்டு பாடு, விட்டுறேன். நீ பாடணும், நல்ல ஒரு சாமி பாட்டு பாடணும். பாடு. காக்கா காக்கா சூர்யா படம் வச்சிட்டு இருக்கியாது. உயிரின் உயிரே உயிரின் உயிரி, அந்த காக்கா காக்கையா? ராகமா பாடுப்பா. காக்கா ரேப் பாடிட்டு இருக்க, பாடு, ராகமா பாடு. ஏய், லிரிக்கு தப்பா போகுது பாரு. பில்லி சூனியம்லாம் வருது வாயில, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். காக்கா காக்கா மட்டும் பாடு. சத்தமா இப்ப சினிமா பாட்டு பாடு. பாடு, உன் பாவம் கழியணும், பாடு சத்தமா.
சிங்கம் டான்ஸ் பாடுறியா? சிங்கம் டான்ஸ் பாட முடியுமா? முடியாதுல. பாடு, நல்லா பாட்டா பாடு. ஆய் வருதா? பாத்ரூம் போகணுமா? அப்புறம் ஆன்னுகிட்டு இருக்க, நல்லா எனர்ஜியா இப்படி பாக்குறா நீங்க. இங்க பார்த்து என்ன கடைசி உனக்கு? பாடு. பாரு, முக்கிட்டே காமிற முதல்ல இருந்து ஓ ஆன்னுகிட்டு இருக்கான் பாரு முதல்ல இருந்து. அது கக்கா வருதா? பாடு. மொழிகளின் தேவை அப்படிதான் வரும். பாடு பாடு பாடு. மௌனத்தில் தெரிகின்ற பெரிய பாய் மியூசிக். பாடு. யார் மியூசிக்? ஏஆர் ரமன். என்ன அர்த்தம்? பெரிய பாய். என்ன பாய்? பெரிய பாய். பாடு. மொழிகளின் தேவை என்ன என்றால் வேணா ரைமிங் சொல்லிட்டு இருக்காம பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கான். சுட்டி டிவியா ஓடிட்டு இருக்குங்க. பாடு. ஒலிகளின் தேவை என்னவென்றால் பாரு. ஒலிகளின் தேவை என்னவென்றால் மௌனம் தேடி இணையினே. பாட்டு பாடு. ஒலிகளின் தேடல் என்னவென்றால் மௌனத்தில் தெரிகின்றதே. பாடு, அப்படி பாடு. சத்தமா நீ பா. இப்படி உட்கார்தான் தெரியும், பாட மாட்டேன். நீ உனக்கு அப்புறம் வர பாடு. இப்ப ஏஆர் ரஹ்மான் பாட்டு பாடி முடிச்சாச்சுல, அடுத்து வந்து யுவன் சங்கர் ராஜா பாட்டு பாடு. அது என்னப்பா, அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேரு? என்னமோ ஒரு டீலர். என்ன டீலர்? ட்ரக் டீலர். பாடுப்பா, யுவன் பாட்டு தான் பாடுப்பா. பாடு, உன்னோட பாவம் கழியும். இது வந்து என்னோட கூண்டு, என்னோட சிம்மாசனம். அது பாடு. ஒரு தேவனை பார்க்கும் நேரம் இது யுவன் பாட்டு. இது விஜயண்டனி பாட்டு இல்ல, அதுதான் நீ பாடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு. பாடு. இப்படிதான் வரும் பாட்டு. ஒரு தேவதை பார்க்கும், இப்படிதான் வரும் பாட்டு. நல்லா ராகமா. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது மிக அருகினில் விட்டாம்பர்றா, சுருதிய விட்டாம்பர்றா. அது என்ன மாதிரி ஒரு லிரிக்? சுருதிய இதயமே அப்படி வருண்டா. இதயமே அந்த பாட்டையை கெடுத்து தாண்டாவ. பாடு, முதல்ல பாடு. இல்ல சபிக்கப்படுவ நீ. பாடு. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது மிக அருகினில் தூரம் இது இதயமே. சுருதிய விட்டா. பாடு சொல்லு. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது தூரம் இது இதயமே. பாடு. சுருதிய விடுறான்டா. பாரு. பாடு, பாடு. அது வர வரைக்கும் உனக்கு சபிக்கப்படுவ நீ. பாடு. வருது. நான் பாட சொன்னா பாடிடுவ நீ. இது பூஜை இடமா இல்ல சூப்பர் சிங்கர் நடந்துகிட்டு இருக்கா? சுருதி விளக்குன்னு திரும்ப பாட சொன்னா பாடுவா. இனிமே நீ ஆம்பளை கூட பேசவே கூடாது. என்ன படுக்க கூப்பிடுற நீ. எவ்வளவு பெரிய ஆளு நானு, எத்தனை பேர் பார்த்துருப்பேன் நானு. அதே ஒரு கேள்வி கேட்டா வானவில் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. உனக்கு என்ன தைரியம்? என்ன நெஞ்சு எழுத்து? நீ என்ன பார்த்து கேட்கற, உங்களுக்கு வானவில் என்னன்னு தெரியுமா அப்படின்ற. என்ன சரி, அது என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது, சொல்லு. பொய் சொல்லாது நீ. பொய் சொல்ற நீ.
சரி பரவாயில்ல, மன்னிக்கிறேன். கடைசியா ஒரு பாட்டு பாடு, விட்டுறேன். நல்லாதான் இருக்கு நீ பாடுனா. யாருக்கு நீ மோகின்ல இருந்து உதித் நாராயணோட பாட்டு பாடி இருப்பாரு, அது பாடு. தெரியுமா என்ன பாட்டுன்னு? என்ன பாட்டு? நிறைய பாட்டு கேட்பான் போலையடாம. எல்லாமே தெரியுது தெரியுதுன்ட்டு நெஞ்சு புடி கண்ணத்தை போய் சொல்லிக்கிட்டு இருக்க. பாடு இந்த பாட்டு. என்ன எப்படி ஆரம்பிக்கும் தெரியலையா? நான் எடுத்து கொடுத்தா மைக்கு அந்த மாதிரி ஏதாவது வேணுமா? கந்தளவு கொண்டே அதுண்டா பாடு. எங்கேயோ பார்த்த மயக்கம். அந்த பாட்டு நான் கேட்கிறேன். இன்னொரு பாட்டு பாடு. பார்வை பார்த்து அந்த பாட்டு எடுத்து கொடுக்கட்டா? நெஞ்சை கசக்கி பிழிந்து விட்டு போறவளே பாட்டு. தெரியாது, பிடிக்காது பாட்டு. உனக்கு பிடிச்ச பாட்டு தான் பாடுவேன். சரி பரவாயில்ல பரவாயில்ல, பாடு பாடு, ஏதாவது ஒரு பாட்டு பாடு. கவிதை போட்டியில வச்சுட்டு இருக்கோமா? வெண்மேகம் என்னாக உருவானதோ அந்நேகம் என்னானோ பாட்ட பாடுறா. இந்த பாட்டு பாடுறது யார் தெரியுமா? தெரியாது. தெரியாம பாடுற நீ, தெரியாம ஒரு பாட்டு பாடலாமா நீ? ஏண்டா உண்மையிலே இந்த பாட்டு யாரு பண்ண தெரியாதா உனக்கு? அரியரன்டா. அரியரன் யார் தெரியுமா? என்ன பாட்டு பாடியிருக்காரு? அதான் ஏதாவது ஒண்ணு சொல்ற பாடு, அரியன் பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரியன் பாட்டுலாம், பாடு. பாத்தியா, வந்து என்னோட கலந்து விடுன்றான் பாரு. சொல்லாம கூப்பிடுறான் பாத்தியா? உயிரே உயிரே வந்து என்னோட கலந்து விடுனா அவன் என்ன மீன் பண்றான்? நீ அவனோட வந்து என்னை கலக்கணும்ன்றான்டா. நான் உன்னோட வந்து போய் கலக்கணுமா அவனோட? நானு அது எப்படி வந்து என்னோடு கலந்து வீடு என்று கீழே பாக்குற நீ? இங்க என்ன தெரியுது? நீ பாத்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் மனசா உட்காந்துருக்கேன். சரி சரி கொஞ்சம் பயப்படாதா? பயப்படாதா? ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லையா? இருடா கோச்சிக்காதா?